உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் பள்ளி சிறுமியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் தொடக்கம் முதல் தற்போது வரையிலான நிகழ்வுகளை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். முரளி, வணக்கம். தற்போது இந்த வழக்குடைய விசாரணை எந்த நிலையில் இருக்கு? குற்றவாளி பிடிபட்டு விடுவாரா? அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய பெற்றோர் தரப்புல என்ன விஷயமெல்லாம் கூறப்படுது? வணக்கம் கனிமொழி. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் தான் 10 வயது சிறுமி மர்ம நபரால், அதாவது வடமாநில நபரால் பாலியல் வன்கொணர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். எப்பொழுதுமே அந்த சிறுமி திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அவருடைய பெற்றோர் வீட்டில் இருப்பார். வார இறுதி நாளான சனி ஞாயிறு மட்டும் இந்த சிறுமி இந்த வழியாக தான், அதாவது இந்த ரயில் நிலையத்தில் இருந்து அடுத்தபடியாக தான் அந்த சிறுமி படிக்கக்கூடிய பள்ளி இருக்கின்றது. அந்த பள்ளியிலிருந்து இந்த ரயில் நிலையம் மூலமாக கடந்து அந்த அவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்வார். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டரில் தான் அந்த சிறுமியுடைய பாட்டி வீடு இருக்கிறது. வார இறுதி நாளாக இருக்கக்கூடிய இந்த சனி ஞாயிறில் மட்டும்தான் இந்த வழியாகத்தான் அவர் செல்லுவார். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமத்திற்கு இந்த ஒரு இடத்தில் மட்டும் ஒரு கடை இருக்கிறது. இந்த கடையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக தான் இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு கேமராவில் தான் அந்த வடமாநில நபர் இந்த குற்றத்தை அரங்கேறி விட்டு அவர் தப்பித்து செல்லக்கூடிய காட்சியும் பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் மட்டும் அந்த நபருடைய முழு உருவம் பதிவாகி இருக்கிறது. போலீசார் அந்த காட்சியை படம் பிடித்திருக்கிறார்கள். இந்த வழியாக செல்லக்கூடிய அந்த சிறுமியை தான் அந்த வடமாநில நபர் தாக்கிவிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த மாந்தோப்பில அந்த சிறுமியை அழைத்து சென்றிருக்கிறார். தவறுதலாகவும் நடந்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த சிறுமி தன்னுடைய பாட்டி வீட்டில் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்படுகிறது. புகார் மனு தொடர்பாக கடந்த ஒரு வாரமாகவே போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டிஎஸ்பி தலைமையில தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்படைகளுக்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு 3 தனிப்படை, மொத்தம் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை குற்றவாளியை போலீசார் நெருங்கவில்லை. இந்த நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாந்தோப்புல தான் அந்த சிறுமியை அந்த நபர் அழைத்து சென்று கொடூரமாக நடந்திருக்கிறார். இந்த சம்பவம் இதுவரை இந்த பகுதியில் நடந்ததில்லை என ஒரு புறம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது போன்ற இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் இந்த பகுதியில் நடந்ததாகவும், இது தொடர்பாக பல முறை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிச்சும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுவே முறையா தான் இந்த இடத்தில் நடந்திருக்கு. இந்த பகுதியிலிருந்து தான் நிறைய நபர்கள், அதாவது இந்த இடத்திலிருந்து நிறைய நபர்கள் பல இடத்துக்கு டிராவல் பண்ணி செல்றாங்க. வார இறுதி நாட்கள்ல மட்டும்தான் சிறுமி இந்த வழியாக அவருடைய பாட்டி வீட்டுக்கு போவாங்க. அப்போதான் இந்த நபர் அந்த சிறுமியை கண்காணித்து அழைத்து சென்றாரா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. 6 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படைகள் இன்னும் என்ன செய்கிறார்கள் என்பது தொடர்பாக அவருடைய பெற்றோர் தரப்பில் ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. அந்த சிறுமி ஏற்கனவே ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இன்னைக்கு தான் அவங்க மருத்துவமனை டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அவருடைய பெற்றோர்கள் இன்னும் அந்த குற்றவாளியை பிடிக்கவில்லை. போலீசார் விரைவில் நெருங்கிவிட்டதாக தெரிவித்த சூழ்நிலையில் ஆனால் இன்னும் அவர்களை பிடிக்கவில்லை என தெரிய வருகிறது. இது தொடர்பாக 3 டிஎஸ்பி அதே போன்று அவங்க தலைமையில தான் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி முழுவதுமாகவே மதிய நேரத்தில் பாத்தீங்கன்னா வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போ இந்த மாலை நேரம் என்பதால் பள்ளிக்கு செல்றவர்கள், பணிக்கு சென்று விட்டு வருபவர்கள், அதனுடைய கூட்டம் மட்டும் தான் தற்பொழுது இருக்கு. மதிய நேரத்தில் தான் இந்த சிறுமி சனிக்கிழமை நேரத்தில் நடந்த பொழுதுதான் அப்பதான் தெரிய வருது இந்த இடம் முழுவதுமாகவே நிசப்தமாக தான் இருக்கும். யாரும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த நபர் அந்த சிறுமியை தாக்கிவிட்டு அந்த மாந்தோப்பு உள்ள அழைத்து சென்றிருக்கிறாரு. இருப்பினும் அந்த சிறுமி அவருடைய கண்ணில் மண்ணு தூவிட்டு தான் அவங்க வெளியே வந்ததா சொல்றாங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த சிறுமி நலமுடன் இருப்பதாக அவருடைய பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது தொடர்பாக பல உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த பொழுது அவர்களும் தொலைபேசியை துண்டித்து விடுகிறார்கள். விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல தான் நம்ம இப்ப நேரில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விவகாரத்துல இது போன்ற மற்ற சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த கண்காணிப்பு கேமரா மட்டும் இல்லைன்னா நிச்சயமா அந்த
அந்த குற்றவாளியை இன்னும் நெருங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். யார் இந்த தவறை செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி வெளியாகி இருக்கும். இது தொடர்பாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனிமொழி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முரளி. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதிவாசிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதில் என்ன ஒரு துயரமான சம்பவம்னா, அந்த 11:30லேருந்து 2 மணி வரையும் கடை மூடி வச்சிருந்து நான் வெளியில் போயிருந்தேன் என்னுடைய தனிப்பட்ட வேலையாக. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன நடந்ததுன்னு கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்நேரத்துக்கு லைவில் நான் இல்லை. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தகவல் தெரியும். காவல்துறை வந்து கேட்டாங்க. அப்புறம் அந்த கேமரா சம்மந்தப்பட்ட பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் நான் அதை பார்க்கல. இந்த சம்பவம் நடந்திருக்காது என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா கடை திறந்திருக்கு, ஆள் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஒரு சேடிஸ்டா சைக்கோவா அவன் கொஞ்சம் ரிட்டர்ன் போயிட்டுருப்பான். ஆள் நடமாட்டம் இருக்கிறத பார்த்து அவன் ரிட்டர்ன் போயிட்டுருப்பான். இந்த பகுதியில் அந்த நேரத்தில் யாருமே இல்லைன்றதுனால தான் அவனுக்கு அந்த தைரியம் வந்தது, இந்த தவறை செஞ்சுருக்கான். அதான் அந்த குழந்தைய அவன் தொடறதுக்கு முன்னாடி நின்றுந்தான். அது கடையில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. அந்த குழந்த வீக்கெண்டில் வரும்பா, வீக்கெண்டில் வரும். ஏன்னா பாட்டி வீடு தான், வீக்கெண்டில் வரும். மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போயிடும். அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீடு வேறு இடத்துல இருக்குது. மற்றபடி மறுநாள் லீவுன்னா இங்கே வந்துடும். பாட்டி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மெயின் செட்டில் இங்கே தான் வருவாங்க. அவள் எங்கள் வீட்டு குழந்தை தான். அது மறுநாள் அன்றைக்கி சனிக்கிழமை மதியத்து மேலே விடுமுறை, அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. பாட்டி வீட்டில் இருக்கலான்ற ஒரு ஆர்வத்தில் குழந்தை வேகமாக வந்துருச்சு. அது பின்னாடி ஒரு 10 குழந்தைங்க வராளுங்க. அதாவது ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு. இது ஒரு ஆர்வத்தில் குழந்தை கொஞ்சம் வேகமாக வந்துச்சு. அதனுடைய பேட் லக். எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னே குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு குழந்தை விளையாடுறதில்ல. அப்படியே வீட்டு வாசல் தாண்டாதீங்க, வீட்டு வாசல்லே இருங்கன்றாங்க. இதுக்கு முன்னே எவ்வளோ குழந்தைங்க என் கடையாண்ட வரும் தெரியுங்களா? சும்மா 5 ரூபாய் எடுத்துக்கின்னு வந்து ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒரு பொருள் கேட்பாங்க, பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஒரே குழந்தைங்க வர்றதில்லை. நான் வியாபாரத்துக்காக சொல்லலை, எனக்கே பயமாக இருக்குங்க. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.